ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். என்னடா தூக்க காலத்தில் இருந்தால் நைட்டு தூக்கவே இல்லை. நைட்டு 2 மணி தான் டியூட்டிக்கு போய்ட்டு வந்தேன். ஓகேங்களா, தெரிஞ்சுங்களா, எனக்கு பின்னாடி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, நான் எங்கே இருக்கேன்னா வண்டலூர் பெருங்குளத்தூர். நம்ம வந்த காரு கீ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவோமா? செம்ம நல்லா இருக்குது. வீட்டில் தூங்கவே முடியலங்க, சரியான இருக்குங்க. இங்கேயும் கார்லேயும் உட்கார முடியல. கஸ்டமர் கூப்பிட்டு, கஸ்டமருன்றதோடு அவங்க கொஞ்சம் ரெகுலராக வண்டி ஓட்டுறதுனால நம்மளுக்கு சொந்தக்காரங்க மாதிரியே மாறிட்டாங்க. எங்கே ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதனால் கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. சிறப்பான சாப்பாடு. வீட்டில் சாப்பிட்டு பல வாரங்கள் ஆகுது. எங்கள் வீட்டில் சாப்பிட்டு பல வாரங்கள் பல மாதங்கள் ஆகுது. ஓகேங்களா, பட்டுன்னு தூங்கிட்டேன். நான் பாட்டுன்னு வந்து சைலண்டில் போட்டு ஃபோனு. அவங்க இப்போ தான் சாப்பிட கூப்பிட்டாங்க. சாதம், கத்திரிக்காய் குழம்புன்னு நினைக்கிறேன், அப்புறம் பொரியல், பக்கோடா, ஓகேங்களா, ரசம், மறுபடியும் சாப்பாடு போட்டு ரசம். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. எங்கள் வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப பல வருஷம் ஆகுதுங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பல வருஷம் ஆகுது, பல மாதங்கள் ஆகுது. என்னடா வினோத்து புது காரில் வந்திருக்கேன். இது ரெகுலராக வர கார் தான். நம்ம இத்திகாவில் தான் வந்திருக்கோம். ஓகேங்களா, தெரிதான்னு தெரில உங்களுக்கு. மேலே ஒரு ஏசி. வீடியோ பார்த்துடலாமா? இத்திகாவை வண்டியில் தாங்க நம்ம இன்றைக்கி டியூட்டி வந்திருக்கோம். இந்த வண்டியோட பேர் இத்திகா. ஓகேங்களா, மாருதி சுசுகி இத்திகா. ஓகேங்களா, அதாவது நமக்கு வெளியில் யாருன்னா இருந்தால் எனக்கு வீடியோ எடுக்கவே ஒரு கூச்சமாக இருக்குங்க. நான் என்னவோ அவங்களெலாம் வீடியோ எடுக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த வண்டியோட இதுதான் வந்து டேஷ்போர்டு. ஓகேங்களா, எவ்வளோ ப்ளைனாக அழகாக இதிலேருந்து குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சூப்பராக சாஃப்டாக அப்படியே குரோம் ஃபினிஷு இப்படி வந்து இதில் வந்து இப்படி முடியுது. ஓகேங்களா, இதில் வந்து முடிஞ்சு திரும்பி அதில் போய் முடியுது. ஓகேங்களா, இது வந்து இந்த வண்டியோட ஸ்டியரிங், அழகான ஒரு ஸ்டியரிங். இதுலேயும் ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல். ஓகேங்களா, இது வந்து சைலண்ட் மோடு, சாங் மாற்றுறது, இதில் வால்யூம் ஏற்றுறது. ஓகேங்களா, மியூட்டு, அதாவது கண்ட்ரோல் மாற்றுறது. ஓகேங்களா, இங்கே வந்து கால் பட்டனு, ப்ளூடூத்து, வாய்ஸ் கண்ட்ரோலு, கால் கட் பண்ணுறது எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு வண்டிக்கு வந்து இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு நம்ம மிரரை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா, அந்த மிரரு அதாவது மூடிக்கும், க்ளோஸ் ஆகிடும். திரும்பி ஓப்பன் பண்ணால் இதை அழுத்தினா ஓப்பன் ஆகிடும். இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா கண்ணாடி இறக்குறது, ரைட்டு லெஃப்ட்டு, இது பேக் ரைட் லெஃப்ட்டு. ஓகேங்களா, அன்லாக் பட்டன் இது. ஓகேங்களா, அன்லாக் அழுத்தினா அன்லாக்கு, ஓப்பன் பண்ணால் ஓப்பன். ஓகேங்களா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா பாஸு. ஓகேங்களா, லைட்டு டிப் பண்ணுறது, பாஸ் லைட்டு. ஓகேங்களா, எரியுது. இது வந்து இண்டிகேட்ரு, அப்புறம் லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த பக்கம் வந்தீங்கன்னா வைபரு. ஓகேங்களா, இங்கே ஏதோ ஒரு குட்டியாக ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது தெரியல. அதே மாதிரி இங்கே ஒரு சென்சார் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் தெரியல. ஓகேங்களா, இங்கே வந்து ஏசி வரது, அங்கே ஒரு ஏசி வரது. ஓகேங்களா, இந்த வண்டியோட டிஸ்பிளே பார்த்துடலாமா? இங்கே வந்து செல்ஃபு சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. இதை அழுத்தணுன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப். ஓகேங்களா, இதே தான். நீங்கள் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணும்போது இந்த சுவிட்சை தான் யூஸ் பண்ணணும், இன்ஜின் ஆன் பண்ணும்போது இந்த சுவிட்ச் தான் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது இதை பாருங்க, ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, கிளச்சு பிரேக்கு அழுத்தி பிடிச்சிட்டு நீங்கள் 2வது தடவை அழுத்தினீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஏன் என் கேமரா மங்கலாக இருக்குதுன்னு தெரில. ஓகேங்களா, இங்கே வர சவுண்டு இதுவாகிடுச்சு, மியூட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். திரும்பி ஃப்ரெஷ் பண்ணோன்னா ஓகேங்களா, வெல்கம் டு மாருதி சுசுகி. ஓகேங்களா, இப்போ வண்டி வந்து பார்க்கிங்கில் இருக்கிறதுனால ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. ஓகேங்களா, சீட் பெல்ட்டு, இக்னிஷனு,
அதாவது இந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோலு, அது ஆயில் கம்மியாக இருந்தால் இல்லை எதனா ஃபால்ட் இருந்தால் அது லைட் எரியும். அப்புறம் வந்து பேட்ரி லைட்டு, அப்புறம் இன்ஜின் ஃபால்ட்டு எதனா ஓகேனா காட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்ரு கொடுக்கல, ஓகேங்களா, நார்மல் மீட்ரு தான் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இது வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ ஏறுதுன்னு, இது வந்து ஹை டெம்பரேச்சர், இது நார்மல் டெம்பரேச்சர். அதாவது வண்டி டெம்பரேச்சரில் எவ்வளோ போயின்னு இருக்குது, கீரு எவ்வளோ மாற்றுறோம் அதுக்கேற்ற மாதிரி இது மாறும். இது வந்து ஹை டெம்பரேச்சர், ஓகேங்களா, இன்ஜினோட டெம்பரேச்சரு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீட்டரு, ஓகேங்களா, குட்டியாக. இது வந்து ரேஞ்சு, ஆவரேஜ் ஃபியூலு 13.5 தான் கொடுக்குது. மெயின் ஓடோ, ட்ரிப்பு, ஓகேங்களா, நம்ம கிலோமீட்டர் 0 பண்ணிக்கலாம். இது வந்து டைமரு, ஓகேங்களா, இப்போ 38 சென்ட்டு, அதாவது வெயில் காயறது டெம்பரேச்சரு, ஓகேங்களா. இது வந்து நம்ம டோட்டல் ஹை ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்றது, 220 கிலோமீட்டர் ஹை ஸ்பீட் போகுன்றாங்க. நம்ம மினிமம் 80 to 90 இல்லை 100 அதுவே ஓகே தான். இது வந்து ஃபியூல் கேஜி, ஓகேங்களா. இது வந்து டீசல் வேரியண்ட் இல்லை, பெட்ரோலு. சிஎன்ஜின் கிடையாது. சிஎன்ஜின் இருந்தால் இதில் ஆடாக சிஎன்ஜின் வரும், இங்கே ஒரு பட்டன் வரும், ஓகேங்களா. இது சிஎன்ஜின் இல்லை, பெட்ரோலு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போட்டு ஒரு ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு தெரில. இது வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஓகேங்களா. இதில் வேறு எதுவும் கொடுக்கல. இங்கே வந்துன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்பிளே செட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க, ஓகேங்களா. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஹெட்செட் தொங்குது, இருங்க முடிய மாட்டேங்கிறேன், கொஞ்சம் கண்ணாடி இறக்கலாமா, வேறு ஊற்றுதுங்க தலைக்க, தொப்பை கட்டியாக நின்று விட்டேன், தெரியுதா, தொப்பை கட்டியாக நனைஞ்சு விட்டேன், ஓகேங்களா, தெரியும்னான்னு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா லென்ஸு போயிட்டுருக்குங்க, இதை வந்து ப்ரெஸ் பண்ணும், ஓகே. கீழே வந்தால் பார்த்திங்கன்னா ஆக்ஸு, ப்ளூடூத் பேரிங்கு, சவுண்டு, ஆடியோ செட்டிங்ஸு, அப்புறம் எதனா ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எஃப்எம்மு, மியூசிக்கு, காலு, ஓகேங்களா, ஃபோன் இது கிட்ட காட்டுறேன், வால் கிளாக்கு, ஓகேங்களா. இப்படி தரலன்னா டச் டிஸ்பிளே தான், ஓகேங்களா. ஃபியூல் வந்து எவ்வளோ, அதாவது எவ்வளோ ரேஞ்ச் போகும் வண்டி, எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு இதிலே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளிக் பண்ணோன்னா பேரிங் மோடு, இப்போ ப்ளூடூத் கனெக்ட் இல்லை, ஓகேங்களா. இதை எந்த கனெக்ட் பண்ணால் ஆல்ரெடி, ஓகேங்களா, ஆல்ரெடி ஓனருக்கு கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இதுலேயும் வந்து ஒரு குட்டி டிஸ்பிளே இது மாதிரி கொடுத்துருக்காங்க, டச் மியூசிக்கு, பிரைட்னஸ்ஸு, அப்புறம் வெளியில் வர ஆப்ஷன். வேறு எதுவும் இதில் பெருசாக படம்லாம் பார்க்க முடியும். எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே வந்து மாற்ற வேண்டியதான், டச் டிஸ்பிளே மாதிரி, ஓகேங்களா. வந்து 4-வே இண்டிகேட்ரு, ஓகேங்களா. இது வந்து வேறு எதுவும் இல்லை. இது வந்து ஏசி கண்ட்ரோலு, ஓகேங்களா. இதுக்கு ஒரு டிஸ்பிளே, குட்டி டிஸ்பிளே அழகாக கொடுத்துட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக் மோடு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு. இது வந்து ஏசி வந்து நம்ம எவ்வளோக்கு வேணுமோ 18 வச்சுக்கலாம். வீட்டில் எப்படி டெம்பரேச்சர், ஏசி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கு மாதிரி. இது வந்து டெம்பரேச்சரு, அதாவது நம்மளுக்கு இப்போ வந்து ஹீட் வேணும்னா ஹீட் வச்சுக்கலாம், கூலிங் வேணும்னா கூலிங் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி. கூலிங் அதிகமாக வருதுன்னா ஹீட் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இது வந்து வெளிக்காற்று யூஸ் பண்ணும், உள் காற்றும் உள்ளே சுற்றுற மாதிரி. இது ஆஃபு, ஏசி ஆனு, ஆட்டோமேட்டிக்கு, மோடு சேஞ்சு, காலுக்கு, கண்ணாடிக்கு, ஓகேங்களா. அப்புறம் மேலே மூஞ்சிக்கு வர மாதிரி இது ஒரு மோடு சேஞ்சு, ஓகேங்களா. இங்கே ஒரு ஏசி பாயிண்ட்டு, அங்கே ஒரு ஏசி பாயிண்ட்டு, இங்கே ஒரு ஏசி பாயிண்ட்டு, இங்கே ஒரு ஏசி பாயிண்ட்டு, பத்தாததுக்கு இங்கே ஒரு ஏசி பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. காட்டுங்க. இது வந்து ஒரு நம்ம சன்னு வந்து கண்ணில் படாத இருக்குது, இது பேர் ஏதோ சொல்லுவாங்க, அது பேர் தெரில, ஓகேங்களா. இங்கே வந்து லைட்டு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து அந்த கண்ணாடி, அந்த சொன்னல நம்ம வந்து பின்னாடி வண்டி வருதுன்னா இதெல்லாம் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த அக்கா தான் என்னை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்தாங்களா, எனக்கு ஒரு கூச்ச சுபாவம் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கே டிரைவருக்கு இது பிடிக்கிறதுக்கு இல்லை, ஆனால் இங்கே இருக்குது, ஓகேங்களா. சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த வண்டியில், ஓகேங்களா. வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேனே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அது இறங்கி காட்டுறேன், ஓகேங்களா. ஃபோன் வேறு ரொம்ப ஹீட் ஆகுதுங்க. இங்கே வந்து 12 வாட் வோல்டு, ஓகேங்களா, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஆக்ஸ் கேபிள் ப்ளஸ்ஸு வந்து ஒரு யூஎஸ்பி போட்டுக்கலாம், ஓகேங்களா. யூஎஸ்பி பென் ட்ரைவு, யூஎஸ்பி எது வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே வந்து வாட்டர் பாட்டில் கூலிங் ஆகணும்னு இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏசி போட்டால் இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6, ஓகேங்களா. 5 கீர் தான், ரிவர்ஸ் கீரோட 6 கீர், அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஓகேங்களா. இதில் நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக், இது ரிவர்ஸ் கீர், அது நாப் இப்படி அழுத்தி
ஃபஸ்ட்டில் தள்ளணும் ஓகேங்களா. இது வந்து சாதாரணமாக நீங்கள் சிம்பிளாக இப்படி தள்ளினாலே ஆறாவது கியரில் ரிவர்ஸ் போட்டனாலே ரிவர்ஸ் கியர் வந்துடும். இது ஒரு ஹேண்ட் பிரேக்கு. இது ஒரு குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸு ஓகேங்களா, ரொம்ப குட்டியாக இருக்குது. இது ஒரு குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸு ஓகே. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இங்கே வந்து குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு, நீங்கள் எது ஒன்றா வச்சுக்கலாம். நல்லா இருக்குல்ல வண்டி. ஓகே, வேறு எதனா இருக்கானா, எதனா விட்டுட்டேன்னா தெரில, ஒரே நிமிஷம் இருங்க. இந்த பக்கம் வேறு எதுவும் விடலை ஓகேங்களா. இதில் அந்த சீட் பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி ஏற்றி இறக்கலாம் ஓகேங்களா. ஏற்றி நீங்கள் எவ்வளோக்கு சீட்டு இழுக்கிறீங்களோ சீட் பெல்ட்டு ஏற்றிக்கலாம் இறக்கலாம். த்ரீ ஆப்ஷனு. இதில் வந்து ஒரு ஏர் பலூன் கொடுத்துக்கிறாங்க, ஒன்று அங்கே ஒரு ஏர் பலூன் கொடுத்துக்கிறாங்க, 2 ஏர் பலூன் கொடுக்குது. வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரு ஸ்பீக்கரு, இங்கே ஒரு ஸ்பீக்கரு, அங்கே ஒரு ஸ்பீக்கரு ஓகேங்களா. ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது ஓகேங்களா. சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக ஒருத்தர் தாராளமாக உட்காரலாம். இது வந்து ஒரு 7 சீட்டடு ஓகேங்களா, 6+1 ஓகேங்களா. அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து இதில் 1 ஓகேங்களா, டிரைவரை விட்ருங்க, பின்னாடி 2 3 4 ஓகேங்களா, பின்னாடி 5 6 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். இது டிரைவரோடு சேர்த்துனா 7 பேர் ஓகேங்களா. இது 7 பேர் சீட்டு கொண்டது. அதாவது எஸ்யூவின்னு சொல்லுவாங்க யூ ஓகேங்களா. எஸ்யூவினா பெரிய வண்டி ஓகேங்களா. இப்போது மிடில் கிளாஸ் வண்டினா சின்னது, அந்த குட்டியாக நிற்குது பாருங்க, அந்த காரு 4+எல்லாம் சின்ன காரு ஓகேங்களா. நீங்கள் அதாவது உங்களுக்கு 6 சீட்டடு வேணும்னாலும் 6 சீட்டடு இருக்குது, 7 சீட்டடு வேணும்னாலும் 7 சீட்டடு இருக்குது. இப்போ வரது எல்லாமே 7 சீட்டடு தான் அதிகம், ஏன்னா பெரிய வண்டி தான் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பெரிய வண்டினா உங்களுக்கு மைலேஜ் இது பாருங்கள், மைலேஜ் 13 14 தான் வரும் பெட்ரோலு. நீங்கள் சிஎன்ஜின் போட்டிங்கன்னா ஒரு 26 ஒரு 27 கிடைக்கும் சிஎன்ஜின் போட்டால். ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் 90க்கு மேலே ஓட்டினா வண்டி மைலேஜ் வராது. 90-100 ஓட்டலாம் ஆவரேஜாக ஓகேங்களா. 90-100 ஓட்டினா நல்ல மைலேஜ் வரும் ஓகேங்களா. ஆனால் சிஎன்ஜின் வந்து கம்பெனிலே வரது மாட்டினா நல்லது. நீங்கள் வெளியில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி மாட்டினா அது எப்போ வேணாலும் வெடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஓகேங்களா. இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாட்டில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஒரு பாட்டில் இங்கே எக்ஸ்ட்ரா எதனா ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கையை ஹேண்டிலும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், நம்ம தெய்வமே இது தான் ஓகேங்களா. இதை எப்பவுமே வரக்கூடாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே இது இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பானட்டு ஓகேங்களா, ஃப்ரண்ட்டு பானட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு. வெளியில் போய் பார்ப்போம். வெளியில் நல்லா காற்று வருது. இது வந்து பெட்ரோல் கொடுத்துருக்காங்க, வெறும் பெட்ரோல் மட்டும் தான் இது. ஓகே, ஓவரால் வியூ. வண்டி வேறு ஆஃப் பண்ணுவாங்க, இண்டிகேஷன் இது ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும் சடனாக ஓகேங்களா. இதுதான் ஓவரால் வியூ, வண்டியோட வியூ பார்த்துங்க. இது ஒரு சீட்டு கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லிவர் ஏற்றுனீங்கன்னா சீட்டு மேலே வரும், கீழே இறக்கிங்கன்னா கீழே போகும். இது வந்து பின்னாடி போகும் ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி ஒரு லாக்கு, கண்ணாடி இறக்கிறது. இது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ், இது ஒரு ஸ்டோரேஜ் வாட்டர் பாட்டில், இது ஒரு ஸ்டோரேஜ் ஓகேங்களா. இது வந்து 3 சீட்டடு. இங்கே ஒரு சென்டர்லாம் வந்து நம்ம கை வச்சுக்கலாம் ஓகேங்களா. வேறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன ஏசி ஓகேங்களா. இது டாப் ஏசின்னுவாங்க. இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு ஏசி, இங்கே ஒரு ஏசி. இங்கே எவ்வளோ வேணுமோ நம்ம ஃபேன் ஸ்பீடு வச்சுக்கலாம். பெரிய பட்டன் 4 வரலாம் ஓகேங்களா. மேலே ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. கீழே இது வந்து இந்த சீட்டு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம், இந்த சீட்டும் ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த சீட்டும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது டிக்கி அப்படி தூக்கிட்டு ஓகே. இது ஸ்டோரேஜ் பாக்ஸ். ஸ்டோரேஜ் ஒன்றும் இல்லை. எங்கடா ஸ்டெப்னியை காணும், யாரோ தூக்கின்னு போயிட்டுருக்காங்க. இந்த இது சீட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா இதை தூக்கிட்டு இப்படி சாய்ச்சிக்கலாம் ஓகே. இந்த சீட்டை தூக்குனீங்கன்னா இது ஃபோல்டபுள் ஆகிடும் ஓகேங்களா. நல்லா கம்ஃபர்டபுளாக பின்னாடி லக்கேஜ் அடிக்கலாம் ஓகேங்களா. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ லென்த்து இருக்குவாங்க. அந்த ஃப்ரண்ட்லேருந்து இந்த பேக் வரலாம் இங்கே ஒரு சீட்டு ஓகேங்களா. இதில் ஒரு 2 பேர் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம் ஓகேங்களா. இங்கே பெட்ரோல் அப்படின்னு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி அடியில் கொடுத்துட்டாங்க
அது எப்படி இறக்குறதுன்னு தெரியல எனக்கு. ஸ்டெப்னி இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நாப் ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்டெப்னியை வந்து லூஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா, லூஸ் பண்ணிங்கன்னா கீழே இறங்கும். ஓகேங்களா, இந்த நாப் மூடிடணும். ஓகே, உங்களுக்கு டைம் கொடுத்தா நீங்கள் நேரம்னா வீடியோ பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டூல்ஸ் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அழகாக ப்ரெஸ் பண்ணோன்னா இதுக்குள்ளே ஜாக்கி டூல்ஸு எல்லாமே இருக்குங்க. இது கூட தெரியாமல் இத்தனை நாளாக இருந்திருக்குன்னு பாருங்கள். இது உள்ள ஜாக்கி டூல்ஸு ஓகேங்களா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக மூடிடணும். இங்கே ஒரு வைபர், குட்டி வைபர் கொடுத்துக்கிறாங்க. அலாய் வீலு கம்பெனிலே வரதுங்க. இது அலாய் வீலு. இவங்க வாங்கி போட்டாங்களா என்னன்னு தெரில கஸ்டமரு. இங்கே ஒரு கொடி மாதிரி வச்சுருக்காங்க. முன்னாடி 2 வைபரு. லைட் வந்து இது ப்ரொஜெக்டர் தான். ஓகேங்களா, ஒன்று வந்து குட்டி ஆலஜனு, இண்டிகேட்டரும் ஆலஜனு, மீதி இது பெரிய பல்பு ப்ரொஜெக்டரு, இது வந்து ஆலஜனு. ஓகேங்களா, பானட் வந்து பார்ப்போமா டிக்கி எவ்வளோ பெருசாகுதுன்னு. ஒரே நிமிஷம். ஓப்பன் த பானட். ஓப்பன் பண்ணிட்டேன். ஆஹா, செம்ம சூடாகுது. என்னடா இது டிக்கி ஓப்பன் ஆக மாட்டேது. ஐயோ, ஓப்பன் ஆக மாட்டேது. ஓப்பன் சுவிட்சே காணும். ஏதோ கொடி போட்டுக்கிறோங்க. கொடி போட்டனால எப்படி பாட்டம் வரல. ஓகே, வா சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் ஆயிலு, பிரேக் ஆயிலு, கூலாண்ட் ஆயில் காணும். கூலாண்ட் ஆயில் இங்கே இருக்குதுங்க. ஃபேன்லேயும் வந்துருக்கு. வா ஒரு பெரிய ஓட்டத்திட்டு ஓசோனில் இருக்கிற மாதிரி. ஓஹோ, அந்த சாணி மாட்டை பிச்சுட்டு இருக்கிறாங்க. எலி பிச்சுட்டு போகுது. கீழே ஒரு சாணி மாட்டு வருங்க, ஃபுல்லாக கவரேஜ் மாதிரி. அது எலி பிச்சுட்டு இருக்குது. குட்டி இன்ஜின் இது. பேட்ரி பாக்ஸு சூப்பராக இருக்குது. இன்ஜின் ரொம்ப குட்டியாக இருக்குது. இந்த பக்கம் கை விட்டு தாராளமாக ஒருத்தர் பார்த்துக்கலாம் பொழுது, அவ்வளோ இடம் இருக்குதுங்க. இதுதான் கூலாண்ட் ஆகுது. ஓகேங்களா, இதில் தண்ணி ஊற்றினா அதில் போகும், அதில் தண்ணி அதுலேருந்து டேங்க்லேருந்து இதில் எடுத்துக்கும். இதுலேருந்து டேங்க்குள்ளே ஓவர் ஃபுல்லானா அதில் போயிடும். இது பேட்ரி எவ்வளோ குட்டியாக வைக்கிறாங்க. இன்ஜினே ரொம்ப குட்டிங்க. சூப்பராக இருக்குங்க இன்ஜினு. ரொம்ப குட்டியான மாடி மூடிட்டேன். கையாதி காய்ச்சி செம்ம ஹீட் ஆகுதுங்க ஃபோனு வர. அவ்வளோதான், பட்டன் தூங்க வேண்டியது தான். வேலை முடிஞ்சிச்சு. எனக்கு வீடியோ எடுத்துச்சு. டெய்லி ஒரு வண்டியில் இந்த மாதிரி போனேன். இந்த வண்டியில் நான் அதிகமாக வந்திருக்குங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. கஸ்டமர் நல்ல டைப்பு, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேறு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுதுங்க. இதில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்டிப்பு தாங்க. ஆனால் பிரேக்கு கொஞ்சம் கம்மிங்க. ஓகேங்களா, பெட்ரோல் வண்டி எடுத்தாலே பிரேக் கம்மியானா இல்லை. இட்டிகாவில் வந்து பிரேக் கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி லைட்டு வந்து ஹை பீமும் கம்மி தான், லோ பீமும் கம்மி தான். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது அங்கே ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, அவங்களுக்கு முன்னாடி ஓகேங்களா இங்கே பச்சை கலர் செடி இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் தான் வரும் ஹை பீமே. உங்களுக்கு லோ பீமும் அவ்வளோ தூரம் தான் வரும். ரொம்ப கம்மி. ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம், ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ரொம்ப கம்மியாக கொடுத்தனால டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. இந்த வண்டியில் கம்ஃபர்டபுளாக 7 பேர் தாராளமாக போகிறோம். ஓகேங்களா, டிரைவர் இல்லாமல் 6 பேர். ஓகேங்களா, ஆனால் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா, இந்த வண்டியில் இது வந்து நம்ம ஓகேங்களா ட்ரிப்பு, அப்புறம் கிலோமீட்ரு ஆவரேஜி, ஓகேங்களா எக்கானமிக் மோடு, எல்லா மோடுமே இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பெரிய பட்டனு, அதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் இன்னொரு என்னன்னா, இந்த வண்டி நீங்கள் ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இடத்துல நியூட்ரல் பண்ணி நிற்கிறீங்க, வண்டி ஆஃப் பண்ண தேவையில்ல. பாதி பேட்டரியில் ஓடும், பாதி வந்து மோட்டரில் ஓடும், பாதி இன்ஜினில் ஓடும்.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இன்ஜினில் ஓடும், அதுக்கப்புறம் மோட்டரில் ஓடும், அதுக்கப்புறம் பேட்டரியில் ஓடும். ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு சிக்னலில் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா வண்டி நியூட்ரலில் இருந்துன்னு ஹேண்ட் பிரேக்கில் இருந்துச்சு, இல்லை நியூட்ரலில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டரியில் தான் ஓடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மோட்டரில் ஓடும், அதுக்கப்புறம் இன்ஜினில் ஓடும். ஓகேங்களா. ஒரு 5 நிமிஷத்துக்கு பேட்டரியில் ஓடும், 5 நிமிஷத்துக்கு மோட்டரில் ஓடும், அதுக்கப்புறம் இன்ஜினில் ஓடும். ஓகேங்களா. இதுக்கு பேர் தான் வந்து ஃபியூல் எக்கானமிக் சேவிங் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது டர்போ. ஓகேங்களா. டர்போ இன்ஜினு நல்லாயிருக்கும் வண்டி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக. ஏன்னா மைலேஜ் மட்டும் ஒரு 18-20 வரமாக இருந்துச்சு, அந்த வண்டி நல்லா மூவ் ஆகிடும். என்னன்னா இது டீசல் வேரியன்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு 26 வரும் மைலேஜ். பெட்ரோல்ன்றனால 13.5 14 அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா. நீங்கள் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. இந்த வண்டிக்கு நீங்கள் சிஎன்ஜின் வேணால் போட்டுக்கணும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். இதோடு நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். See you the next video.